வெல்கம் டு ரெசிபீஸ் என்மைதி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வித்தியாசமான பச்சை பட்டாணி பாயாசம் தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான இந்த பாயாசத்தை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவு நிறச்சி பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுக்கணும். பட்டாணியோட அளவு 225 கிராம். பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பட்டாணியை போட்டுடலாம். பட்டாணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குறைஞ்ச தீயில் ஒரு 4-5 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. 4-5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். 3/4 லிட்டர் பால் நான் ஏற்கனவே காய்ச்சினது தான். இதை ஊற்றிக்கலாம். பால் வாங்கும்போது திக்கான பாலாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் ஊற்றி கலந்து விட்ட பிறகு குறைஞ்ச தீயில் ஒரு 15-20 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் பட்டாணி நல்லா வேகும். 20 நிமிஷம் நான் வேக விட்டுருந்தேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன். இதோடைய பொடி பண்ணி வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துட்டா போதும். இனிப்பு குறைவாக இருக்கிறதால நான் இன்னொரு 1/4 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குறைவான தீயிலேயே இது கொதிக்கட்டும். பவுலில் 100 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். நான் இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் இருக்கோ அதை வாங்கி போட்டுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இது பாயாசம் திக்காகிறதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளோர். இதை நல்லா கலந்துடலாம். சர்க்கரை சேர்த்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீமை உள்ளே சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாயாசம் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. நம்மளோட பச்சை பட்டாணி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பிஸ்தாவையும் பாதாமையும் துருவி வச்சுருக்கேன். இந்த 2ஐயும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் நேரம் ஆகும்போது இந்த பாயாசம் திக்காயிரும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஹெல்த்தியான பச்சை பட்டாணி பாயாசத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.